அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, எத்தனை கோடி பணம் இருந்தாலும் நிம்மதி வேண்டும் வீட்டிலே. அதுபோல ஒரு குடும்பம் என்றால் கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் அனுசரித்து அன்பாக பழகி இருக்க வேண்டும். யாரும் யாரையும் தரம் குறைவாக நினைக்கக்கூடாது. மனைவியின் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் மதிப்பு கொடுத்து, மரியாதை கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் குடும்பத்திலே நிம்மதி இருக்கும். யார் வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் மதிப்பு கொடுத்து, முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறார்கள்? மேஷம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, மேஷம் லக்கினத்திலே சுக்கிர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் கருத்துக்களுக்கும் எண்ணங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடப்பார். அதுபோல ரிஷபம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, லக்கினத்திலே செவ்வாய் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடப்பார். அதுபோல மிதுனம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, லக்கினத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடப்பார். அதுபோல கடகம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, லக்னத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடப்பார். அதுபோல சிம்மம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலும் லக்னத்திலே சனி பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடப்பார். அதுபோல கன்னி லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, லக்கினத்திலே குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து நடப்பார். அதுபோல துலாம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, லக்னத்திலே செவ்வாய் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையினுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். அதுபோல விருச்சிகம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, லக்னத்திலே சுக்கிர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். அதுபோல தனுசு லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, லக்கினத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். அதுபோல மகரம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, லக்கினத்திலே சந்திர பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். அதுபோல கும்பம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, லக்கினத்திலே சூரிய பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். அதுபோல மீனம் லக்கினத்திலே பிறந்தவர் ஜாதகத்திலே, லக்னத்திலே புதன் பகவான் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணையின் எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுப்பார். இவ்வாறாக ஒரு ஜாதகத்திலே லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியானவன் லக்னத்திலே இருக்க ஒரு பிறந்திருந்தால் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்க்கை துணை, அதாவது ஆணாக இருந்தால் மனைவியுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும், பெண்ணாக இருந்தால் தன்னுடைய கணவனுடைய எண்ணங்களுக்கும் கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து, மரியாதை கொடுத்து, மதிப்பு கொடுத்து, வாழ்க்கை துணை சொல்லக்கூடிய கருத்துக்களை ஏற்று சிந்தித்து பார்த்து அனுசரித்து அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நடப்பார். அவ்வாறு நடந்தால் அந்த குடும்பத்திலே மகிழ்ச்சி நிலவும், வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும், நிம்மதியாக குடும்பம் இருக்கும் என்பதாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காம கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.